சட்டத்தின் குரல் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். செக்ஷன் 498A, அதாவது வந்து இந்த இந்த செக்ஷன் வந்து முழுக்க முழுக்க பெண்களுடைய பாதுகாப்புக்காக, பெண்களுடைய நலன் கருதி உருவாக்கப்பட்ட செக்ஷன் தான் இது. செக்ஷன் 498. இப்போ வந்து பிஎன்எஸ்ல வந்து செக்ஷன் 85, 86 அப்படின்றதா இருக்குது. ஸோ இந்த காணொளி எதுக்கு அப்படின்னா, உண்மையாக டிவோர்ஸ் கேட்குறவங்க, ஸோ உண்மையாக வந்து மெயின்டெனன்ஸ் கேட்குறவங்க, அவங்களுக்கு வந்து நாளைக்கு இன் ஃப்யூச்சரில் வந்து அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்றக்காண்டி தான் இந்த காணொளி. ஏன்னா இப்போ வந்து ரீசெண்ட்லி பார்த்தீங்கன்னாக்கும், ஸோ பெங்களூர் டிவோர்ஸ் கேஸில் பார்த்தீங்கன்னாக்கும், த ஹஸ்பண்ட் அவர் மேலே வந்து ஃபேக்காக 5 எஃப்ஐஆர் அப்படின்றது, அதாவது 5 கேசஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 5 கேசஸ் வந்துமே ஃபேக்கு அப்படின்ற மாதிரி நிரூபிக்கப்பட்டிருக்காங்க. அவர் பாவம், அவர் சூசைட் பண்ணிக்கிட்டார். ஏன்னா அவரால் வந்து இதுக்கு மேலே எப்படி தன்னை வந்து ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்லிட்டு, அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ ஹஸ்பண்டை பழி வாங்கணும் அப்படின்றக்காக வந்து டிவோர்ஸ் மூலமாக மெயின்டெனன்ஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து அவருக்கு என்னன்னா, அதாவது தன் மேலே வந்து ஃபேக்காக எப்பயாரும் பதிவும் பண்ணியிருக்காங்க. இதில் மெயின்டெனன்ஸும் அப்படின்றதும் கேட்குறாங்க அப்படின்ட்டு அவரால் பொறுத்துக்க முடியாமல் தான், ஸோ இந்த நீதியை நான் வந்து யார்கிட்ட போய் கேட்பேன் அப்படின்ட்டு கடைசியில் அவரால் அதை வந்து நிரூபிக்க முடியாதனால பாவம் அவர் இறந்து போயிட்டார். ஸோ அதோடு மட்டும் இல்லை, இன் அனதர் கேஸ் இன் கர்நாடகா. இப்போ ரீசெண்ட்லி என்னென்னா, கர்நாடகாவிலேயும் அதே மாதிரி தான் ஒரு டிவோர்ஸ் கேஸில் வந்து ஸோ ஒய்ஃபு வந்து மெயின்டெனன்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் வந்து பெர் மந்த்துக்கு 6 லட்ச ரூபா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இத்தனைக்கும் அவங்களுக்கு வந்து இப்போ குழந்தைகள் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஸோ குழந்தைகள் இருக்குது, அவங்க வந்து ஸ்கூலிங் போகிறாங்க, அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. ரெண்டாவது அந்த ஒய்ஃப் வந்து நான் படிக்கலை, எனக்கு வந்து சுகர் இருக்குது, ஸோ நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு, நான் ஒரு ஊனமுற்றோர் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு காரணங்கள் சொன்னால், ஸோ மெயின்டெனன்ஸ் அப்படின்றது வந்து வில் அக்செப்டபுள். ஆனால் ஒரு நபருக்கு அவங்க வந்து பெர் மந்த் 6 லட்ச ரூபா அப்படின்றது கேட்டிருக்காங்க. இது என்ன ஆகணுன்னா, அவங்க ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 15 பட்டியல், அதாவது 15 பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஷாப்பிங் பண்ணதுலேருந்து, ஃபுட்டுலேருந்து, இதே மாதிரி பட்டியல் வந்து நிறையா போட்டிருக்காங்க. பெர் மந்த்துக்கு 6 லட்ச ரூபா அப்படின்றது கேட்டிருக்காங்க. இதை வந்து ஜஸ்ட் ரீடு பண்ணிவிட்டு, ஸோ மாண்புமிகு நீதிபதி வந்து ரொம்ப கோவத்தில் இருந்திருக்காங்க. அதாவது ஒரு தனி நபருக்கு ஒரு 6 லட்ச ரூபா அப்படின்றது வந்து ஸோ ஹஸ்பண்டுக்கு வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் மெயின்டெனன்ஸ் கொடுக்கறது அப்படின்றது வந்துன்னு இருக்குது. ஆனால் இது என்னன்னா, ஸோ கிளைண்ட்டு தான் அது மாதிரி வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், அஸ் அட்வொகேட்டாக அதை என்ன பண்ணணும், ஜஸ்ட் ரீடு பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, ஸோ இதெல்லாம் வந்து கிடைக்காது, ஸோ கரெக்டான காரணங்கள் இருக்குது, அதை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு நம்ம கொடுப்போம் அப்படின்றது அவரும் வந்து எதுவுமே வந்து ஒரு ப்ரிகாஷன் அப்படின்றத வந்து எதுவுமே சொல்லலை. அதனால் இப்போ வந்து இந்த மெயின்டெனன்ஸ் கேஸ் அப்படின்றத வந்து இப்போ ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ உச்சநீதிமன்றம், இது நான் சொல்லலை, உச்சநீதிமன்றமே வந்து கடும் கோபத்தில் எழுதியிருக்காங்க. அதாவது வந்து இந்த கேஸ் வந்து முழுக்க முழுக்க வந்து மெயின்டெனன்ஸ் டிவோர்ஸ் அப்படின்றது வந்து ஸோ கணவர்கிட்டமிருந்து பணம் பறிக்கக்கூடிய நோக்கமாக இது செயல்படுறாங்க. இது வந்து நல்லதில்லை. இன் ஃப்யூச்சர் வந்து சொல்ல முடியாது. அதாவது இப்போ இன் ஃப்யூச்சரில் வந்து ஏன்னா இந்த செக்ஷன் வந்து முழுக்க முழுக்க வந்து பெண்களுடைய நலன் கருதியும் பாதுகாக்கப்படணும் அப்படின்றக்காகத்தான் இந்த சட்டமே கொண்டு வந்தாங்க. இன் ஃப்யூச்சரில் வந்து இதில் வந்து எக்ஸப்ஷன் கொண்டு வரலாம். சில நேரத்தில் வந்து இந்த செக்ஷனு கூட எடுக்கக்கூடிய வாய்ப்பும் வரலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் இதனால் யார் பாதிக்கப்பட போகிறாங்க அப்படின்னு சொன்னமாக்கும், ஸோ உண்மையான பல காரணங்களுக்காக டிவோர்ஸ் கேட்குற பெண்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும், உண்மையான மெயின்டெனன்ஸ் கேட்கக்கூடியவங்களுக்கும் கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படலாம். ஏன்னா அது இப்படியே இதே மாதிரி தொடர்ந்துக்கிட்டு போயிட்டு இருந்துச்சு அப்படின்ட்டு சொன்னால், அஸ் அட்வொகேட்டாக சொல்கிறேன், நிச்சயமாக இது மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து செக்ஷன் 498A அப்படின்றத வந்து மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கன்னா நான் பொதுவாக தான் நான் சொல்கிறேன், வந்து இதுக்காக வந்து மெயின்டெனன்ஸ் கேட்கவே கூடாதா அப்படின்ட்டு கேள்வி எழுப்பலாம். உண்மையான காரணங்கள் ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் தாராளமாக மெயின்டெனன்ஸ் கேட்கலாம், தாராளமாக டிவோர்ஸ் கேட்கலாம். ஆனால் இந்த செக்ஷனை வந்து மிஸ்யூஸ் படுத்துறதுனால சில
இன் ஃபியூச்சரில் வந்து ஸோ இப்படிப்பட்ட ஒரு செக்ஷனை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னோமாக்கும், அதனால் பாதிக்கப்பட போகிறது யார் அப்படின்னு பார்க்கும்படியா இருக்குது. ஆனால் இப்போ ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னாக்கா டிவோர்ஸ் அப்படின்றது வந்து நாளுக்கு நாள் அப்படின்றது வந்து இன்க்ரீஸ் தான் ஆகிட்டுருக்கு. ஏன்னா பார்த்து பார்த்து ஒரு ரைட் பர்சனை தேர்ந்தெடுத்து ஒரு மேரேஜ் பண்ணுறதுக்கு சாதாரண விஷயமா, அதாவது ஜாதகம் பார்க்குறாங்க, சாமி பார்க்குறாங்க, அதுக்கெல்லாம் செலவு, மண்டப செலவு எல்லாமே ஏற்பாடு பண்ணி முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷம் 2 வருஷம் தான். இந்த 2 வருஷத்துக்குள்ளே வந்து டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் அப்படின்னு வந்துருது. கருத்து வேறுபாடு வந்துருது. சரி ஓகே, அதுக்காக வந்து எல்லாமே சகிச்சுக்கிட்டு வாழ முடியாது அப்படின்றக்காக இது அப்படி ஒண்ணு இருக்கு. ஆனா, இப்ப ரீசென்ட்டா வந்து நாளுக்கு நாள் வந்து டிவோர்ஸ் அதிகமாகறதுனால, இது வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷனும் வில் அஃபெக்ட் அப்படின்ற மாரி இருக்கு. ஸோ அதனால மெயின்டனன்ஸ் கேட்குறவங்க, டிவோர்ஸ் அப்படின்றத கேட்குறவங்க வந்து சரியான காரணங்களுக்காக நிச்சயமா கேளுங்க. நிச்சயமா வந்து கிடைக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பல வழக்குகள் நம்ம பார்த்துருக்கோம், கிடைக்கும். மாண்புமிகு நீதிபதியும் வந்து கண்டிப்பா ஒத்துப்பாங்க. ஏன்னா அவங்களும் தெரியும். அவங்களும் வந்து பேர்சன் தானே, ஒத்துப்பாங்க. அவங்களுக்கு தெரியாதா ஒரு மெயின்டனன்ஸ் கேட்குறப்ப இது வந்து உண்மை இருக்கா, பொய் இருக்கா அப்படின்ட்டு இப்போ பார்த்தவனே சொல்லிருவாங்க. இதில வந்து பிரைமா ஃபேசி இருக்கா, இல்லையா அப்படின்றத சொல்லிருவாங்க. அதனால வந்து இனிமேல் ஃபியூச்சர்ல வந்து மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. ஆனா அந்த சட்டம் வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு சட்டம். ஆனா அத வந்து ஒரு கணவர வந்து பழி வாங்கணுமே அப்படின்றதுக்காக பயன்படுத்த வேண்டாம் அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. நன்றி, வணக்கம்.